4வதா இருக்கிறது நம்ம பிஸ்னஸ் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் பற்றின டீட்டெயில்ஸு. ஸோ இப்போ இதுலேயுமே 2 ஆப்ஷன் இருக்குது. ஒன்று, நம்ம என்னென்ன பிஸ்னஸ் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் அதில் நம்ம ஜிஆர்எஃப்ல ரெஜிஸ்டர் ஆகிருக்கு அப்படின்றத பார்க்குறது ஒன்று. 2வது, புதிய அட்வர்டைஸ்மெண்ட்டை பதிவு பண்ணுறது. இப்போ இது ரெண்டையுமே பார்க்குறதுக்கு நம்ம இந்த பிஸ்னஸஸ் அப்படின்ற ஆப்ஷனுக்குள்ளே உள்ளே போனோம் அப்படின்னா, இந்த பிஸ்னஸஸ்க்கு கீழே பதிவாகிருக்கிறது தான் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ். என்னென்ன அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் ஆல்ரெடி இருக்கோ அதெல்லாம் நம்ம பார்த்துக்க முடியும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், நமக்கு இப்போ ஏதாவது ஒரு சர்வீஸ் தேவைப்படுது. அந்த சர்வீஸ் ரிலேட்டடாக இங்கே ஏதாவது அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் இருக்குது அப்படின்னா, அந்த அட்வர்டைஸ்மெண்ட்ஸுக்குள்ளார நம்ம இங்கே போயிட்டு அந்த கம்பெனியோட டீட்டெயில்ஸு, அந்த கம்பெனி என்னென்ன பண்ணிகிட்ருக்காங்க, ஸோ யார் போஸ்ட் பண்ணியிருக்காங்க, அதோட கான்டாக்ட் டீட்டெயில்ஸு, எல்லா டீட்டெயில்ஸுமே நம்மளால் இங்கேருந்து பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். ஸோ அவங்கக்கிட்ட டைரெக்டாக கான்டாக்ட் பண்ணி நம்மளுடைய சர்வீசஸை வாங்கிக்கலாம். இப்போது நம்ம ஒரு புது அட்வர்டைஸ்மெண்ட்ஸை பதிவு பண்ணோம் அப்படின்னா, இந்த போஸ்ட் பிஸ்னஸஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே கேட்குற பேசிக் டீட்டெயில்ஸ், நம்மளுடைய என்ன டைப் ஆஃப் இண்டஸ்ட்ரி நம்மளோடது, ப்ளஸ்ஸு கம்பெனியோடைய நேம் என்ன, அவங்களோட கம்பெனி கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் என்ன, எந்த இடத்துல கம்பெனி இருக்குது, நம்மளுடைய அட்ரஸ் என்ன, ஸோ நம்ம கம்பெனி என்ன டைப் ஆஃப் பிஸ்னஸ் பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு டீட்டெயில் டிஸ்கிரிப்ஷன்ஸ்லாம் இங்கே டைப் பண்ணிவிட்டு நம்ம இங்கே சப்மிட் கொடுத்தோம் அப்படின்னா நம்மளுடைய அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் இங்கே பதிவாயிடும். ஸோ இப்போ இதுதான் ஒரு பிஸ்னஸ் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் பற்றின தகவல்கள்.